ஹாய் மக்களே, ஹாய் கிஷோர். ஆக்சுவலி தொடர்ந்து இப்போ கொஞ்சம் த்ரில்லிங் மேட்சஸாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் ஆர்ஆர் கிட்டத்தட்ட லாஸ்ட் பால் ஃபினிஷ் வரைக்கும் ஒரு பால் ஸ்பேரில் வின் பண்ணிட்டாங்க ஹிட்மேரால. நான் வந்து பஞ்சாப் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். நடக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ தான் இந்த ரவுமன் பவலும் தப்பி தவறி ரவுமன் பவலை சேர்த்துட்டாங்க. மேபி இன்னைக்கு அவர் இல்லைன்னா வேற ஏதாவது நடந்திருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாருன்னு நினைக்கிறேன் பேட்டிங் வந்து. ஆனா அவ்வளவு ப்ரெஷர்ல இருந்தாங்க. ரோமன் பால் பாக்குறப்போ நல்ல கிளீனா ஆடினாரு ஷாட்ஸ். மேபி அவர் கான்பிடென்டா இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு அவர் பேட்டிங் பாக்குறப்ப. அண்ட் ஹிட்மயர் கன்சிஸ்டண்டா அடிச்சிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஜெயிச்சு கொடுத்துட்டு இருக்காரு ராஜஸ்தானுக்கு. நீ ஆர்ஆர் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு மேட்ச்? எனக்கு சந்தோஷம் ஆர்ஆர் வின் பண்றது. நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட இருக்க வீக்னஸ் ஒன்னு இருக்கு, அது அவங்க இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காங்க. இப்படியே போட்டோம் குவாலிஃபை ஆகாம போலாம், அப்படி ஆனாலும் ஃபைனலுக்கு வர மாட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிக்கிட்டோம் பரவாயில்ல. ஆர்ஆர் அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது இருக்கட்டும், சொன்னீங்கன்னா நம்ம மக்களாவது தெரிஞ்சுப்பாங்க என்ன இந்த வீக்னஸ். சொல்றியா? ஆமா, ஒரு ஆல்ரவுண்டர் இல்ல பேட்ஸ்மேனே பிரச்சனை இருக்கு தேவையில்லாம. இன்னைக்கு அந்த தனுஷ் கோட்டியான் என்னென்னவோ ட்ரை பண்ணிருக்காங்க. எப்படியும் 26 ஆடி இருக்காரு. எப்படியும் அவர் ட்ரை பண்ற பிரயோஜனமே இல்லை. அந்த இடத்துல வேற யாராச்சும் யூஸ் பண்ணிருக்கலாம். ஃபாரின் பிளேயரை கூட யூஸ் பண்ணிப்பாரு. ஏன்னா அவங்க 3 பேரை வச்சுதான் போயின்னு இருக்காங்க. ஸோ ஃபாரின் பிளேயரை ட்ரை பண்ணிருக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணாம ஏதோ புதுசா எப்படியும் ஓப்பனிங் பட்லர் வந்துட்டா பட்லர் தான் ஆட போறாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை சேஞ்சுக்கு. அப்படியே என்ன மாதிரி வேலை எல்லாம் பாக்குறாங்க தெரியல. இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ் அப்படிதான் சொல்லணும். தெரியாம ஜெயிச்சிட்டாங்க, அததான் சொல்லி ஆகணும். அவங்க அந்த சேஞ்சுக்கு பண்ணது காரணம் அஸ்வினுக்கு நிகழ் அவர் 100% ஃபிட் இல்லைன்றதால தானே பட்லர். ஸோ அந்த 2 ரோலையும் ஃபில் பண்றதுக்கு ஒருத்தரா எடுத்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. மேபி நிறைய பிளேயிங் லெவல்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுல. இன்னைக்கு 2 டீம்லயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய பேர் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாப் பேட்டிங்கு போயிடலாம். இன்னமும் ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு பாரிஸ்டர். ஸ்டில் சான்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது பஞ்சாப் டீம் மாதிரியே இல்ல. பஞ்சாப் டீம் தான் எப்படி இருக்கணும், 2 மேட்ச் பார்த்துட்டு மாத்திட்டே இருக்கணும் பிளேயிங் லெவனை. இது அதிசயமா இருக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறது. ஆனா அது அவங்களுக்கு பேக் ஃபயர். முன்னாடி சேஞ்ச் பண்ணி பேக் ஃபயர் பண்ணிப்பாங்க. இப்போ நாங்க சான்ஸ் கொடுக்குறோம் பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. பிரப்சிம்ரனும் இந்த வாட்டி சுத்தமா அவர் அடிக்கணும்னே பாக்குறாரு எல்லா பாலையும். கொஞ்ச நேரம் வந்து நின்றுட்டு ஃபயர் அப் பண்ணலாம் அந்த மாதிரி அவர் மைண்ட் செட்டே இருக்க மாட்டாரு. எல்லா பாலும் ஸ்ட்ரோக் பிளேக்கு போறாரு, அவுட் ஆயிட்டே இருக்காரு. ஜித்தேஷும் இன்னைக்கும் ஒரு 28 ஆடி இருக்காரு, 22 பால்ஸ் என்னமோ. ஆனாலும் அவருக்கு இதுக்கு முன்னாடி ப்ராமிசிங்கா இருந்த சீசன் மாதிரி இல்லை. இது கொஞ்சம் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. சஷாங்க் சிங் அவர் இன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு. மேபி அவர் இருந்தா அந்த 160 மார்க் கிராஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அசுதோஷ் ஆடிட்டு இருக்காரு நல்லாவே. கன்சிக்யூட்டிவா 3 மேட்சுமே 25-30+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அது மேபி அவங்களுக்கு ஒரு நல்ல சைன்ஸா இருக்கலாம். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். ஒரு சிலர் நம்ம வந்து பேட் கமின்ஸ் சொன்ன மாதிரிதான், ஒரு சிலர் வந்து கேப்டன்சி பண்ணா அவங்க கேம் வந்து கேமுக்கு கொண்டு வருவாங்க, செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் சாம் கரனும் கூட. அவர் லாஸ்ட் சீசன்லயே தவான் ஆப்சன்ஸ்ல கேப்டன்சி பண்ணாரு பஞ்சாப். அந்த மாதிரி சூப்பரா பவுலிங் போட்டாரு. நீங்க லாஸ்ட் ஓவர்ல 2 4 போச்சு ஃபர்ஸ்ட். அப்பயும் ஃபுல் பேக் பண்ணி 10 ரன் தான் கொடுத்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 15 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அவர் வந்து ஒரு சிலருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கல. அந்த மாதிரி பிளேயரா தெரியுறாரு சாம் கரன். அவர் குரூம் பண்ணாங்கன்னா மேபி பஞ்சாப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் ஃபியூச்சர் சீசன்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. பயங்கரமான பேட்டிங் கொலாப்ஸ், பேட்டிங் ஆர்டர் என்னென்னவோ பண்ணாங்க. யாரை எங்க இறக்கணும், எப்படி இறக்கணும், ஒரு நாலேஜே இல்லை. நம்மளே கரெக்டா சொல்றோம் உங்களுக்கு இவங்களை இந்த டைம்ல இறக்கணும், அவங்கள அந்த டைம்ல இறக்கணும்ன்ற அந்த மாதிரி மைனஸ் பண்ணால்தான் இன்னைக்கு சஷாங்க் அவுட் ஆனாரு. சப்போஸ் பின்னாடி என்னன்னா இன்னும் பெரிய ஸ்கோர் தான் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் லெக் லிவிங்ஸ்டனுக்கும் ஹார்ட் லெக் ரன் அவுட் ஆயிட்டாரு. அவரும் என்னன்னா இன்னமும் பெரிய ஸ்கோர் போயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப அன்வான்டா அவங்களாம் ஏதோ ரன் கொடுத்த மாதிரி இருந்தது. ஆசுதோஷ் ஓகே நல்லா தான் ஆடினாரு. பட் இந்த பாயிண்ட் சொல்லிதான் ஆகணும், அவருக்கு லைஃப் கொடுத்தா மட்டும் தான் ஆடுறாரு. லைஃப் இல்லாம ஆனாதான் நான் முதல்ல சொல்றதுதான் அவங்கதான் நல்ல பிளேயர். இல்லைன்னா வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படிதான் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால இதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்னு. ஓகே, பட் அவங்க அதுலயும் தப்பு பண்றாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 பவுலரை வச்சு விளையாண்டு இருக்காங்க. இன்னைக்கு தெரியாம எப்படி சொல்றேன்னா ஒரு நாள் அமாவாசை சாப்பாடா அந்த மாதிரிதான் போல்ட்
20 ஓவர் வந்து போட்டு 7 6 போட்டாரு. அதெல்லாம் சாத்தியமானது சாத்தியமே இல்லை. இன்னைக்கு நடந்துச்சு, இதே நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு அடுத்த வாட்டிலாம் நினைச்சாங்கன்னா அடுத்த வாட்டி போல்ட்டுக்கு 16 ஓவர் கொடுத்தாலும் மாட்டிப்பாரு, 19 ஓவர் கொடுத்தாலும் மாட்டிப்பாரு. ஸோ அதெல்லாம் யோசிக்கணும். அதோட வேற ஜெயிக்கிறப்ப எதுவுமே தெரியாது. ஜெயிக்கிறோம்னா சரி இந்த ஃப்ளோலே போயிடலாம் அப்படிதான் நினைப்பாங்க. அந்த தப்பதான் அவங்க பண்ணினே இருக்காங்க. அது என்னைக்கு பேக் ஃபயர் ஆக போகுதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. போன வாட்டி அப்படிதான் ஆயிடுச்சு. கடைசியா ஒரு 4 மேட்ச்ல 1 ஜெயிச்சா போதும், எல்லாமே தோத்துட்டாங்க. ஐ திங்க் சோ. அந்த மாதிரி கூட இந்த வாட்டி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க நீ 2 மேட்ச் தோத்துனா அதுக்கப்புறம் உன்னால டீம் மாத்தவே முடியாது. அதுக்குள்ள டக்கு டக்குன்னு மேட்ச் வர ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள உன்னால ரெடி ஸ்ட்ராங்கே ஆக்க முடியாது. அந்த ஸ்ட்ராங் இப்ப ஆக்கிக்கினாதான் உண்டு. அதுக்கு அவங்க சங்ககாரா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அவங்க வேற 3 பேர் தான் இருக்கானுங்க கோச்சாவே. ஆனா 3 பேரை வச்சுட்டா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. சங்ககாரா, ஷேன்பாட், யாக்னிக், அவள்தான் 3 பேர் தான் இருக்காங்க. அதனால அவங்க எந்த அளவுக்கு யோசிப்பாங்கன்றது தெரியல. பட் இவங்க பஞ்சாபோட பேட்டிங் ரொம்ப கொலாப்ஸா இருந்தது. நீ சொன்ன மாதிரிதான் பிரப்சிம்ரன் பட மாட்டேங்குது. பேர்ஸ்டோ நம்பினே இருக்காங்க. ஆனா பேர்ஸ்டோ நம்பலன்னா இப்போ வேற யாரும் இல்ல பேர்ஸ்டோ உட்கார வச்சுட்டு கிறிஸ் வோக்ஸோ இல்ல அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். வெளியவே இருக்காரு இல்ல இவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் வச்சுட்டு இருக்காங்களே. ஹர்ஷல் பட்டேல், ரபரா, சாம் கரன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான 4 bowlers இருக்கிறப்போ நேத்தன் எலிசா போட்டா அவர் ஒரு 5 bowler வருவாரு. சப்போஸ் அது எலிசா அந்த ஃபாஸ்ட் பவுலர் இல்லாம ஸ்பின் ஆண்டுதான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது ஒரு மிஸ் ஆயிருச்சு. அதுதான் எப்படி யோசிப்பாங்க தெரியல. பட் பிரப்சிம்ரன் ஆட மாட்டாரு. அவர் ஆடினா கண்டிப்பா பேட்ஸ்ல உட்கார வச்சிடலாம். அதுக்கு கன்ஃபார்ம் போயிடலாம். அந்த ஒரு ஃபெயிலியர்னால தான் மிஸ் ஆயின்னு இருக்கு. இல்ல எப்படி ஆனா நல்ல ஸ்குவாட் வச்சிருக்காரு. ஆல்ரெடி அந்த ரிவ்யூலயே சொன்னேன், எல்லா டீம் ரிவ்யூலயும் அவங்கிட்ட நல்ல ஸ்குவாட் இருக்கு. பட் பிளேயிங் லெவன்ஸ் ஒழுங்கா செட் பண்ணிட்டாங்கன்னா ஃபைட் கொடுப்பாங்க. டிசி மாதிரி ஒரு 7 இல்ல 8ல முடிக்க வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபோட பேட்டிங் வச்சு சொன்னா. ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்றேன். சரி, ஓகே, சொல்லு. இல்ல ஆக்சுவலி அதை பத்தி தான் பேசணும்னு வந்தேன். என்னன்னா இந்த பேட்டிங் ஆர்டரை வந்து மாத்தி பண்றது, அது எல்லா டீமும் அதை பண்றாங்க. பினிஷர்ஸ்னு ஒரு சிலருக்கு அந்த ரோலை கொடுத்து வச்சுட்டு அவங்க வந்து ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் தான் வரணும், 16-17 ஓவர்ஸ்ல தான் வரணும்னு எஸ்ஆர்ஹெச் வந்து கிளாஸ் அனுப்ப மாட்டாங்க. குயிக் விக்கெட்ஸ் வந்ததுன்னா இவங்க வந்து பஞ்சாப் வந்து இவரை அவ்வளோ கீழே ஆட வைக்கிறாங்க, லிவிங்ஸ்டனை. அண்ட் ஒரு சில டிம் டேவிட எம்ஐ பண்றாங்க. அதே மாதிரி அவர் வந்து முன்னாடி ஆடக்கூடாது, தட்டியே ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி முன்னாடியே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபேஸ் பண்ணிட்டு இன்னிங்ஸ் அதுக்கப்புறமாவும் ஆடலாம்ல. அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. இதுல ஒருத்தங்க தான் கரெக்டா பண்றாங்க. யாருன்னா ஆர்சிபி மேக்ஸ்வெல் இறக்கிடுறாங்க. ஆனா என்ன, அவர் அவுட் ஆயிடுறாரு. அதை தவிர்த்து மிச்சம் யாரும் அந்த கான்பிடன்ஸ் கூட இல்ல. அது என்னதான் நம்ம கிண்டல் பண்றோம் பேசினா கூட அட்லீஸ்ட் அவங்க அந்த கான்பிடன்ஸ் வச்சா அனுப்புறாங்க. இவங்க சுத்தமா அனுப்புறது இல்ல மிச்சம் எந்த டீம்லயுமே. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம நேற்று டேவிட் படிக்கல் சொன்ன மாதிரிதான் பிரப்சிம்ரனும் ஓப்பனிங் நல்லா பண்ணியிருக்காரு. அவரை திருப்பியும் ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறமா 3வது ஓவர் 4வது ஓவர்னு வந்து 2 ஓவர் தான் இருக்கு. அப்ப 2 ஓவர் பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைச்சா அவர் தூக்கி அடிக்கிறாரு எல்லா பாலையும். அவர் கேமே அப்படிதான் ஸ்டில். ஆனா அவர் திருப்பி அவர் 1 டவுன் இருக்கிறது அவருக்கு சூட் ஆகலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே ஓப்பனிங் வந்து தான் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தவான் இல்ல, அதர்வா டைடேவை கீழே ஆட வச்சு பிரப்சிம்ரனையே கூட ஓபன் பண்ணிருக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு பேசிக் எரர்ஸ் பண்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. இதனாலதான் கோட்டை விடுறாங்களோன்னு தோணுது இந்த மாதிரி பாட்டம்ல இருக்க டீம்லாம். அப்புறம் இந்த பாயிண்ட் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நிறைய இருக்கு. நீ சொன்ன மாதிரி கிளாஸன் சரி, அதுக்கப்புறம் நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் டவுனை மாட்டி இருக்கிறாங்கன்னா அது எப்படி என்னன்னா, இப்ப நேற்று பூரான்னு சொல்லலாம் 9th ஓவரே உள்ள இறக்கி விட்டாங்க, டவுனை மாத்தினாங்க, அவுட்டு. ஹெட்மேல் எடுத்துக்கலாம். போன வருஷத்துக்கு முன்ன வருஷம்லாம் ஆர்சிபில ராஜஸ்தான்ல இருக்கிறப்போ முன்னாடிலாம் இறக்கி விட்டு பார்த்திருக்காங்க, அவர் அவுட்டா இருக்காரு. அவர் ஸ்பின்ல ரொம்ப வீக்கு. ஸோ ஸ்பின்னு போட்டா அவரு காலி. அதே மாதிரிதான் பூரானும் நல்ல ஸ்பின் போட்டா காலி. அதே மாதிரி கிளாஸனும் வந்து ஆடுறாரு. இன்னும் அவருக்கு யாரும் வீக்கெல்லாம் கண்டுபிடிக்கல. பட் நீ சொல்ற மாதிரி அவர் 15 to 20 தான் முடிக்கிறவர்னா 10 to 15 ஏன் அனுப்ப மாட்டாங்கன்னா அன் டைம் இறங்கி ஏதாச்சும் மிஸ் ஷாட்டோ இல்ல பால் வந்து ஸ்லோ ஆனும் சொல்லிட்டு பேட்ல பட்டா எல்பி வாங்கிடுவாங்கன்னா அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு சென்னை மாதிரி நம்பி போய் ஆடு, 3 மேட்ச் கூட ஆடு, நீ 3 வாட்டி ஜக்கு கூட ஆகு, 4வது வாட்டி ஒரு வாட்டி நீ அடிச்சிருவ, டீம் வின் பண்ணிடும். அப்படி யோசிக்கிறது சென்னை. நீ சொன்ன மாதிரி ஆர்சிபி மேக்ஸ்ல அமிச்சுனே இருப்பாங்க. அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இப்ப பேச்சு நெக்ஸ்ட் மேட்ச் கூட இறக்குவாங்களா? இறக்க மாட்டாங்க, பின்னாடி தான் இறக்குவாங்க. பரவாயில்ல நீ போய் பாருன்னு சொல்லி அவங்க ஒரு 3-4 மேட்ச் அமுச்சு விட்டாங்கன்னா
அவங்க ஆடுவாங்க. அததான் எந்த டீமும் பண்ண அதான் எனக்கு மாட்டாங்க. அததான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா இப்பதான் வந்து டோர்னமெண்ட் ஆயிருக்கு, ஒரு 25 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. லேட்டர் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இதே மாதிரி குயிக் விக்கெட்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் இந்த மாதிரி கிளன்ச் கேம்ஸ்ல இறங்கி ட்ரை பண்ணி தட்டி ஆடி ஓவர்ஸ் வந்து ஃபுல்லா முடிக்க வச்சு 16 ஓவர்ஸ்க்கு மேல ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதை பில்டப் பண்ணி எடுத்துட்டு வர ஒரு பேட்டர்ன்லயும் அந்த ஹிட்டர்ஸ் பழகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரோல்னு தோணுது. மிஸ் ஆனா பரவாயில்ல, ஸ்டார்டிங்ல தானே இருக்கு டோர்னமெண்ட்டுங்கிறது நான் நினைக்கிறேன். இது ஓகே, பட் அதுலயும் ஒன்னு ஆட் பண்ணுவேன். இது டொமஸ்டிக், டு பி ஆனஸ்ட் மறுபடியும் டொமஸ்டிக் தான் பேசுவேன். இந்த டொமஸ்டிக்ல அந்த மாதிரிலாம் சான்ஸ் கொடுத்து அந்த மாதிரிலாம் ஆட வச்சு தேவையில்லாம வேற யாரையும் வளர்த்து விடுறதா கணக்கு. பட்லர் பின்னாடி ஆடுறவரு, அவரை வளர்த்துட்டு ஓப்பனிங் ஆக்கி விட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஐபிஎல்ல எவ்வளோ பேரை வளர்த்துட்டு ஓப்பனிங் ஆட வச்சிருது, ஹிட்டர் ஆக்கி விட்டுறது, பினிஷர் ஆக்கி விட்டுறது, அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப நீ இதை சொன்னதை வந்து யாருக்காச்சும் கேட்டு அவங்க அதை ட்ரை பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஹெட்மேரும் அந்த மாதிரி ஆயிட்டாரு, கிளாஸோனும் ஆயிட்டாரு, பூரானும் ஆயிட்டாருன்னா அப்புறம் இந்தியா தான் அடி வாங்குவாங்க. வேர்ல்டு கப்லயும் சரி, பெரிய பெரிய மேட்சஸ்லயும் சரி. வேணாம், இப்படியே போட்டோம், அவங்க அந்தந்த டவுன்லயே ஆடின்னு போயிட்டோம். அதுவும் ஆட கத்துக்கினாங்கன்னா அப்புறம் அவங்களால ஓவரே போட முடியாது. அந்தந்த டவுன்ல வர மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. நான் முன்னாடி சொன்னதான், இவங்களுக்கு இந்த டவுன் கொடுக்கறது இல்ல. சிச்சுவேஷன் வச்சு குயிக் விக்கெட்ஸ் போச்சுன்னா பின்னாடி தள்ளி விட்டுறாங்க. சப்போஸ் விக்கெட் வேணும்னா இறங்கி இருப்பாரு வந்து அந்த ஓவர் அப்படியே இருந்துட்டு போயிட்டோம்னு சொல்ல வரேன். நீ சொல்றமா அவங்களை முன்னாடி இறக்கி விட்டு அவங்க அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண கத்துக்கினாங்கன்னா இந்தியாவுக்கு கப்பு கிடைக்காது. இது மறுபடியும் கம்பேர் பண்ணோம்னா கபடியில் தான் கம்பேர் பண்ணோம். கபடி இது வரைக்கும் இந்தியா தோத்தே இல்லை. ஏசியா, ஒலிம்பிக்ஸ், காமன்வெல்த்ல அவங்கள வர வச்சு ப்ரோ கபடி ஆட வச்சு ஈரான இந்தியா ஏசியன் கேம்ஸ்ல தோத்துருச்சு. அதுக்கு தீர்த்து சொல்லிட்டாங்க, நம்ம டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. கிரிக்கெட்ல அப்படி சொன்னா இல்ல, கிரிக்கெட்ல நீ நம்ம என்ன டெக்னிக்ஸ் தெரிஞ்சாலும் பட் பேட்ஸ்மேனால ஆட முடியும், போலரா போட முடியும். இது ஒரு பேய் கதை சொல்லு சுத்தின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பிளேயர் ஐபிஎல் தான் வெளியே டீம்ல போய் வளர்ந்தாங்க. லெண்டல் சிம்மன்ஸ், பட்லர், அதுக்கப்புறம் மெக்லனேகன், நீ எடுத்து பார்த்தனா தெரியும். மொக்க பிளேயர்லாம் வளர்ந்துட்டு போனது காரணமே ஐபிஎல் தான். அதனால வேணாம், இது மட்டுமாச்சும் அப்படியே போட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும். போயிடலாம். செகண்ட் ஆஃப் திருப்பியும் இன்னிங்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50 அடிக்க முடியாம அவுட் ஆயிட்டாரு ஜெய்ஸ்வால். 24 பால் 38 39 அடிச்சிருக்காரு. அண்ட் அந்த இவரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க, தனுஷ், அவரை இறக்கி விட்டுருக்காங்க. அவர் வந்து பால் தான் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்காரு. 32 பால்ஸ் 24 ரன்னமோ ஆடி இருக்காரு. ஸோ அதனால கொஞ்சம் லோவர் ஆர்டர்ல ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு. ஸ்டில் ரன் ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு 20 ரன் தான் எக்ஸ்ட்ரா. 140 அடிச்சா வின்னுன்ற மாதிரி தான் இருந்தாங்க. அந்த 11-12 ஓவர்ஸ் மார்க்குக்கு மேல டக்குன்னு கொலாப்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆர்ஆருக்கு. மேபி அவங்களோட டவுன் ஹில் ஸ்டார்ட் ஆகுதோ அப்படின்னு நினைச்சேன். ஹிட்மயரால தப்பிச்சிட்டாங்க. அண்ட் ரோமன் பவல் ஒரு ஆப்ஷன் இருந்தது, அந்த ஆல்ரவுண்டர் ஆப்ஷன். மேபி அது இல்லாம போயிருந்தா என்ன நடந்திருக்கும் நமக்கு இன்னைக்கே தெரிஞ்சிருக்கும். நீ சொன்ன மாதிரி அது பிற்காலத்துல தான் தெரிய போகுது ஆர்ஆருக்கு அந்த கஷ்டம். அண்ட் ஹிட்மயர், ஆனா ஒண்ணு சொல்லணும், அந்த வெஸ்ட் இண்டியன் கிளாஸ் காட்டினாங்க ரெண்டு பேருமே. ப்ரெஷர்னு நினைக்கல, என்ன இருக்கு 2 ஓவர் 20 ரன் அடிக்கணும், இது ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி தான் ஆடினான். அண்ட் கிளீனா இருந்தது ஷாட்டு, பெருசா மிஸ்டேக் பண்ணல. அந்த ஒயிட் பால் அவ்வளவு பெரிய பவுன்சர் போச்சு. அவரு இப்படி கீழே கேப்ல ஆடலான்னு ட்ரை பண்ணி கீப்பர் கேட்ச் போயிடுச்சு. இல்லைன்னா அவரே கூட முடிச்சு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. 1 ஓவர் ஸ்பேர்லயே கூட வின் பண்ணிருப்பாங்க. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சாம் கரன் வந்து ரொம்ப நல்லாவே பவுல் பண்ணாரு இன்னைக்கு. டெத்லியா இருக்கட்டும், ஃப்ரண்ட் லைன்லயா இருக்கட்டும், நல்லா போட்டாரு. ஸோ பஞ்சாப்க்கு ஹார்டு தான். பிரீத்தி சிந்தா வர நல்லா சேர் அப் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல ரோமன் பவல் அவுட் அனுப்புறோம். ஒரு ஹார்ட் பில் டு ஸ்வாலோ தான். அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க இந்த வாட்டி. கஷ்டமா இருக்கு அவங்க தோத்தது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 8 மேட்ச் ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றாங்க. ஆனா ஆன் ஃபீல்ட் இந்தியன் யங் டேலண்ட்ஸ் ரொம்ப நல்லா கான்பிடென்ட்டா இருக்காங்க, நல்லா பண்றாங்க. இன்னும் 8 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் பஞ்சாப் ஐட்டிங். ஸோ 8 மேட்சும் அவங்க ஜெயிக்க போறதும் ஒரே ஒரு ஆளால தான், தோக்க போறதும் ஒரே ஒரு ஆளா தான், ரபடாவை நீ மிடில் ஓவர்ஸ்ல முடிச்சிட்டனா தோத்துருவாங்க. ரபடாவை நீ டெட் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணா மட்டும் தான் ஜெயிப்பாங்க. ஹர்ஷல் பட்டேல டெட் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணா தோத்துருவீங்க, மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணா ஜெயிப்பீங்க. போலிங் போடுறப்போ இந்த தப்பை நீங்க மாட்டினா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். சும்மா உள்ள அவர் பாட்டுன்னு 4 ஓவர் போட்டு 18 ரன் 2 விக்கெட்டு. அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்தனா லாஸ்ட்ல
போட்டு நிக்க போறாரு. அவர் எல்லாமே போட தெரியும். யாக்கரும் போட்டுருவாரு, ஷார்ட் பிச்சும் போட்டுருவாரு. ஹர்ஷல் பட்டேல் என்ன பண்ணின்னு இருக்காரு, போட மாட்டாரு, ரன் கொடுத்துறாரு. தேவையில்லாத வேலை பாக்குறாங்க. அவரோட ஸ்பெல்ல லாஸ்ட் 2 பால் ஒரு 6 ஒரு 4. அதனால என்னைக்கு நீ ரபடாவை டெத்ல யூஸ் பண்றியோ அப்பதான் அந்த டீமை காப்பாற்றவே முடியும். ஹர்ஷதீப் சொல்ல முடியாது. பிரச்சனை இருக்கு என்னன்னா விக்கெட் விழ மாட்டேங்குதுன்றதால அவரை வச்சு விக்கெட் எடுக்க வைக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த 2 விக்கெட் அவரு தான் கலெக்டினாரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் சாம்சனையும் மிடில் ஓவர்ஸ்ல வந்து, இல்லைன்னா விக்கெட் விழுந்திருக்காதுல்ல, அதுதான் பிரச்சனை. விக்கெட் விழாம போகுது. அப்ப மேட்ச் 16 ஓவர் 17 ஓவர்ல எங்க முடிச்சிருவாங்களோன்ற பயத்துல பண்றாங்க. ஆனா நீ சொன்னது ஒரு வேலிட் பாயிண்ட். அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாலும் அதே தப்பு தான் பண்றாங்க. அது பெரிய மிஸ்டேக் தான். இன்னைக்கு பண்ணது மேபி 1 விக்கெட் டவுன்ல அவங்க 12 ஓவர்ஸ் வரையும் ஆடிட்டு இருக்காங்களேன்றதுக்காக கொடுத்துருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் இதே தப்பு பண்றாங்க. அது அவங்களை என்னைக்குனாலும் பைட் பண்ணதான் போகுது. அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்பயும். ஓகே இதுக்கும் நான் பாயிண்ட் வச்சுட்டு இருக்கேன். ஒரு 2 இல்ல ஒரு 3 மேட்சோட 4 ஓவர்ல 40+ கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு விக்கெட் டேக்கர் பவுலரை உட்கார வச்சுட்டு ஒருத்தர் 4 ஓவர் 30 ரன் தான் கொடுக்குறான், விக்கெட் எடுக்க மாட்டான், பட் கண்டெயின் பண்றான்னு சொல்லிட்டு பிராரை வச்சு சார்ல டிராப் பண்ற பாத்தியா, அது ரொம்ப தப்பு. சார் விக்கெட் டேக்கர் சார் விக்கெட் லெஸ்ஸா போயிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசன்ல இருந்து அவரோட ஸ்டாட்ஸ் அப்படிதான் இருக்கு. ஓகே இந்த சீசன் தான் சொதப்பிருக்காரு அவரு. மும்பை இல்ல லாஸ்ட் சீசன் ஓகே கிடையாது. நீ ஸ்டாட் எடுத்துப்பாரு. லாஸ்ட் சீசன் விக்கெட் ரொம்ப கம்மி, 15 கூட கம்மியா தான் எடுத்திருக்காரு. 15 விட கம்மியா எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனே கொஞ்சம் அவரை வெளியே உட்கார வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரு மும்பைக்கு பண்ண மாதிரி பண்ண மாட்டாரு. இப்போ சாஹர் கொஞ்சம் கண்டெயின் பண்ணுவாரு. அவருமே கண்டெயின் பண்றதுல தப்பே சொல்ல முடியாது. 4 ஓவர் போட்டு 32 ரன் தான் கொடுப்பாரு. ரேரா தான் அவர் அடிக்க முடியும். ஆனா கொஞ்சம் ரொம்ப விக்கெட் ஸ்டாட்ஸ் படி கம்மியா தான் இருக்காரு. நீ வேணா எடுத்துப்பாரு. லாஸ்ட் சீசன் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு பாரு. எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே நான் லாஸ்ட் சீசன்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ல. விக்கெட் அவருக்கு ட்ரை ஆயிருச்சு. விக்கெட் காலம்ல விக்கெட்டே காணும். மும்பைல இருந்த இது டென்ட் இங்க கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே சரி சால விட்டுலாம். ஓகே போன சீசன் சிக்கந்தர் ரசாவை சேர்த்துட்டு அவருக்கு போன மேட்ச் 1 ஓவர் கூட கொடுக்கல. பிராரை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் இது 50 ரன் கொடுத்தாரு போன மேட்ச் பிராரு. சிக்கந்தர் ரசாவுக்கு 1 ஓவர் கொடுக்கல. அவரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னரு. இல்ல சரி ஓகே நீ ராஜாவே நம்பாத. சரி ஓகே தெரியல, நான் அவர் போட்டாருன்னு தான் நினைச்சேன். சரி போடல அவரை விட்டு. போன வாட்டி எனக்கு தெரிஞ்சு லீடிங் விக்கெட் டேக்கர் நினைக்கிறேன். ஏதோ டாப் 5லயோ நான் வந்தாரு. நாட்டன் எலிஸ் தூக்கி உள்ள போட்டுக்கோ, உனக்கு விக்கெட் வேணும். ஆக்சுவலி என்ன விஷயம்னா அவங்க ரபாடா சும்மா 2-3 சான்ஸ் கொடுத்துட்டு அவரை உட்கார வைக்கணும்னு பார்த்தா லாஸ்ட் சீசன் பார்த்தா 5 மேட்ச் கூட ஆடி இருக்க மாட்டார் ரபாடா. நேத்தன் எலிஸ் தான் பண்ணாரு. ஆனா ரபாடா நல்லா பண்றாரு. ஒண்ணுமே பண்ண முடியல. விக்கெட்டே அவர் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஹர்ஷதீப் எல்லாம் அவ்வளவு பண்ண முடியல. இப்ப 2 மேட்ச் தான் ஓரளவுக்கு பண்றாரு ஹர்ஷதீப். இல்ல நீ உனக்கு 2 ஸ்ட்ராங் ஹர்ஷல் பட்டேலே தூக்கிடலாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த 5 ஆப்ஷன் ஆகுதுங்கிறத இல்ல ஓகே ஹர்ஷல் பட்டேல் இருந்து போட்டோம். திடீர்னு விக்கெட் எடுத்துருவாரு. அவரை நான் வேணாம்னு சொல்ல. உனக்கு 2 ஸ்ட்ராங்கான பினிஷர் கிடைச்சிட்டாங்க. நீ பினிஷருக்காக தான் லிவிங்ஸ்டனை வச்சுட்ட. லிவிங்ஸ்டன் எடுத்துரு. உன்னால நீ பேட்ஸ்டோ எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு நேத்தன் எலிஸை போட்டுக்கோ. ஒண்ணு பேட்ஸ்டோ எடுத்துட்டு நேத்தன் எலிஸை போடு, இல்ல லிவிங்ஸ்டன் நேத்தன் எலிஸை போடு. அதான் 2 பேர் கிடைச்சிட்டாங்க. முன்ன யாருமே இல்ல மாட்டாங்க. ஜிதேஷும் அதே ரோல் தான். 3 பேர் அவங்க பினிஷரா தான் வச்சிருக்காங்க. இப்ப 3 இருக்காங்க. சாம்கரும் சொல்ல முடியாது, திடீர்னு அடிச்சிருவாரு. அவரும் முடிக்கிறவர் தான். சோ உங்ககிட்ட நல்ல டீம் இருக்கு. நீயே அதெல்லாம் ஒர்க் பண்ண மாட்ட. உனக்கு நீங்க சொல்ற மாதிரி ஓகே விக்கெட் எடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லனா, அது ஐ மீன் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்னா அப்ப நீ ரபடா கொடுக்கணும். ரபடா அங்க பவர் பிளேவும் டெட்லியும் போட்டுதான் எல்லா டீமுக்கும். டெல்லிக்கும் வெயிட் காமிச்சிருக்காரு. டெல்லி தான் ஆரம்பிச்சாரு. அங்க அதுலதான் பேர் வாங்கினாரு. அவரும் நாளைக்கு ஐயோ இவனுக்கு 2 பேரும் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி டீம் அது. ஏன் இவங்களுக்கே நிறைய போட்டு பர்பிள் கேப்பரம் வாங்கிருக்காருன்னு நினைக்கிறேன். ரபடா அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை நீ தேவையெல்லாம் 14 ஓவர்லயே முடிச்சிடுற. அதனாலதான் நான் சொன்னேன் ரபடா ஒருத்தனாலதான். என்ன பண்ணிடுறாங்க, ரபடா என்ன நீ போட போறியா, நான் தட்டி ஆடிட்டு பின்னாடி பாத்துக்கிறேன், பின்னாடி யார் இருக்காங்க, எல்லாம் நம்ம சித்தப்பா பசங்க தான்ற மாதிரி பண்றாங்க. அது கரெக்ட். அதுதான் இது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸாலதான் பஞ்சாப் ஒரு நல்ல குவாலிட்டி சைடா இருந்தாலும் அவங்களால வின் பண்ண முடிய மாட்டேங்குது. அந்த கிளன்ச் சிச்சுவேஷன்ல விட்டுறாங்க. அதனால என்ன பண்ணிடணும்னா குஜராத் பண்ற மாதிரி பண்ணிடணும். குஜராத் பண்ற மாதிரி ஹர்ஷல் பட்டேல கூட்டணும் வந்து 10, 12, 14 இல்லைன்னா 11, 13, 15 முடிச்சிடணும். அதிகபட்சம் 3 ஓவர்.
மோஹித் சர்மா நல்லா போடுறாரு, சந்தீப் சர்மா நல்லா போடுறாரு, அதனால அவங்க டெட்ல போடுறாங்க. இவரால போட முடியலையா, இவர் அந்த 10ல இருந்து 15க்குள்ள இல்ல 8ல இருந்து 15க்குள்ள ஒரு 3 ஓவர் இல்ல 2 ஓவர் போட்டு நிக்க வச்சிடணும். ஹர்ஷதீப்பும் ஐ மீன் ஹர்ஷல் பட்டேல், சாம் கரன் ஒரே ஃபார்ம். சோ அவங்க 2 பேரும் டெட்ல வந்து போகணும்னு நினைச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க. அதே போல ஹர்ஷதீப்பும் இவர் ரபடா இல்லைன்னா நாட்டன் லிலிஸ் இவங்க 3 பேரும் லாஸ்ட் 4 ஓவர் வந்து போட்டாங்கன்னா மேட்ச் வர மாட்டோம். ஏன் இன்னைக்கே ஹர்ஷதீப் 2 பால் யாக்கர் போட்டாரு. டேரன்காக கமெண்ட்ரியில சொல்லினே இருக்காரு, ஒன்னும் பண்ணாத ஹெட்மயர், ஒண்ணு முன்னாடி வா இல்ல பின்னாடி போ அப்படின்னாரு. முன்னாடி வந்தாரு, அது யாக்கர் மிஸ் ஆகி ஓபியா மாறிச்சு, ஸ்லாட்ல மாட்டிடுச்சு. அதுக்கு அடுத்த பால் நல்ல பால் பாடி லைன்ல போட்டாரு. நல்ல பால் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பாடி லைன்ல செம்ம ஸ்ட்ராங். அது வைடா போட்டுருந்தா ஓகே. சாம் கரன் மிஸ்ஃபீல் பண்ணாரு. டபுள் சொன்னது சொன்னா ஓகே ஓகே. அது நல்ல பால், அது நல்ல பால். ஆமா, அது புடிச்சு அடிச்சா ரன் அவுட். சோ அப்பவே அவர் முடிஞ்சிச்சு. அவருக்கு ஃபிங்கர்ல படாம இந்த இடத்துல பட்டுருச்சு, அதனால பவுன்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு மைனஸ். அதனால ஹர்ஷதீப் அந்த இடத்துல ஒண்ணுமே தப்பே சொல்ல முடியாது, அவ்வளவுதான் அடிக்கணும். அவர்ல கமெண்ட்ல சொன்னாங்க, நீ இதே 6 பால் 10 ரன் பெங்களூர்ல ஆஸ்திரேலியா கிட்டே புடிச்சிருக்க, ஹர்ஷதீப் அதை யோசிச்சு போறேன்னு சொன்னாங்க. அவர் அதை மெயின்டைன் பண்ணி 3 பால் 4 பால் போட்டாரு. அது அவரு யாக்கர் அது கை மிஸ் ஆகும். ஆமா, யாக்கர் மிஸ் ஆனதும் ஓகே. அந்த ஃபீல்டு மேபி ரன் அவுட் ஆயிருந்தா கண்டிப்பா மேட்ச் முடிஞ்சிருக்கும் தான். 3 ரன் அடிச்சிருக்க சான்ஸே கிடையாது. அங்க வரப்போறது அவேஷ் கானும் யுஸ்வேந்தர் ஜாலும் தான். ஏன்னா அந்த 3 ரன் இருக்கிறப்போ அந்த டபுள்ஸ் ஒன்னே அவர் ஃபேஸ காமிச்சிட்டாங்க, மூஞ்சி சின்னதாயிருச்சு. அவ்வளவுதான் ரெட் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு தோத்துட்டோன்றதை விட நம்ம மிஸ்ஃபீல் பண்ணிட்டோமேன்றது, ஏன்னா அவர் தான் கேப்டனு. சோ அந்த பிரஷர்ல ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு மூஞ்சி அவருக்கு. ஹர்ஷதீப்கோ ஃபேஸும் சின்னதாயிருச்சு. அடுத்த பால் நீ மைண்ட்ல வந்து யாக்கர் எத்தனை போகணும்னு நினைச்சாலும் அது கை ஸ்லிப் ஆயிரும். மேபி ஸ்லோ ட்ரை பண்ணலாம். இந்த பால் 4 இல்ல 6 முடிஞ்சிடும். இந்த பால் லாஸ்ட் பாலுக்கு எல்லாம் போவாதுன்னு சொல்லிட்டேன் நான் அப்பவே. இல்ல ஹர்ஷதீப்க்கு ஸ்லோ லேயர் போட தெரியாது. சப்போஸ் ஸ்லோ லேயர் போட தெரிஞ்சுட்டானா அந்த இடத்துல அதை பண்ணிருக்கலாம். அதை பண்ணாம நம்ம மறுபடியும் யாக்கர் ட்ரை பண்றோம், அதெல்லாம் மைண்ட் அங்க கால்குலேட் பண்றதுதான். பட் நம்ம இங்க சொல்லிடலாம், அங்க எக்ஸிக்யூட் பண்றப்பதான் தெரியும் அதோட ப்ரெஷரு. அதனால வந்து ஹர்ஷதீப்பை குறை சொல்ல முடியல. சாம் கரன் ஓகே. அது முன்னாடி ஒரு ஹர்ஷல் பட்டேல் பண்ணதான் பிரச்சனையே. மேட்ச் நல்லாவே இருந்தது, 18 பால் 34 கிட்ட இருந்தது. தேவையில்லாம ஒரு 15 ரன் கிட்ட போட்டு போயிட்டாரு. அப்புறம் சாம் கரன் கஷ்டப்பட்டு 10 ரன் போட்டு போனாரு, திருப்பி 10 ரன் வந்து நின்றது. அதனால ஹர்ஷல் பட்டேலால் தான் மேட்சே சொதப்புச்சு. அந்த ஓவர் ரபடா இருந்ததுன்னா மேட்ச் மாறி இருக்கும் மேபி. அதனால மாத்தி அதோட வேற நிறைய ஸ்லோ கட்டர்ஸ் எல்லாம் வந்து பிராங்கா சொல்லணும்னா சாம்சனுக்கும் கரெக்டா ஆட தெரியாது, ரியான் பராகும் கரெக்டா ஆட தெரியாது. சோ ரபடா கொடுத்த இடத்துல இவர் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தா மேபி விக்கெட் வாய்ப்பு இருந்திருக்கும். ஸ்லோ கட்டர் கன்ஃபார்ம் சாம்சன் கிளீனா ஆட மாட்டாரு. அது ஹர்ஷல் பட்டேல் தான் விக்கெட் எடுத்தாரு. அதனால ஆல்ரெடி ஒரு கேட்சும் மிஸ் ஆயிடுச்சு, லிவிங்ஸ்டன் மிஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ரியான் பராக் நிறைய 2 லைஃப் கிட்ட கொடுத்தாங்க. ஆர்னரே கம்மி. போன மேட்சும் ஜிடி கிட்ட அவரு அடிச்ச 76/3 அவரு 3 சான்சஸ் விட்டுதான் அவரு அவ்வளவு அடிச்சாரு. ஆனா மேன் இன் ஃபார்ம்னு சொல்றாங்க கமெண்ட்ல. சரி, இன்னைக்கும் 2 லைவ் கொடுத்தாங்க. லைவ் கொடுத்தாலும் ஆனா ஷார்ட்ஸ் அடிக்கிற ஷார்ட்ஸ் கிளீனா போயிடுது. அதனாலதான் இல்லைனாலும் லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அதை விட இது நல்ல ஒரு டச்ல தான் இருக்காரு. ஸ்டில் அவர் சான்சஸ் கொடுக்குறாரு, அதை யாரும் கேபிட்டலைஸ் பண்றது இல்ல. நிறைய கேட்ச் மிஸ் இந்த சீசனு. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கான்னு தெரியல, நிறைய கேட்ச் மிஸ் பண்றாங்க. நேற்று கூட கலீல் அஹ்மத் போடுறப்ப பிருத்வி ஷா ஒரு ஹை கேட்ச விட்டாரு, இவரோடது ஆயுஷ் பதோனிது. அப்புறம் 2 ஓவர் இருக்கு வெளியே, 18th ஓவர் போட்டாரு கலீல் அஹ்மத். கரெக்ட். அப்புறம் நீ சொன்ன மாதிரி அந்த வெஸ்ட் இண்டீஸ் அவங்கள குறை சொல்லவே முடியாது. அவங்க அந்த கிளீன் ஃபார்ம், அந்த கட்ட ஆடுறதுல குறைய சொல்ல முடியல. ரோஹன் பால் ஸ்ட்ரைக்கரும் நல்ல ஸ்ட்ரைக்கர், டிரைவும் நல்லா டிரைவ் பண்ணுவாரு. அவர் அடிச்ச 2 4 சாம் கரனுக்கு செம்ம 4. அவர் நினைக்கவே இல்லை அடிப்பாருன்னு. கரெக்ட். அது அந்த ஆளெல்லாம் குறைய சொல்ல முடியாது. மேட்ச் ஓகே, மொக்கையா போகாம நல்லா ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து எப்படியும் நல்லதா போச்சு. நான் நினைச்ச நடந்துச்சு. நாளைக்கு 2 மேட்ச் இருக்கு, அதை பத்தி போயிடலாம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து KKR vs LSG அட் வான்கடேன்னு வந்துச்சு. அடுத்த மேட்சுக்கு போயிட்டேன். இடன் கார்டன் கொல்கத்தால தான் ஆட போறாங்க. இவ்வளவு ஸ்லோ ட்ராக்ல இருந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கு போய் ஆடணும். இப்ப யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், LSG-யா KKR-ஆ? 2 பேரும் ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க ஐ திங்க் சோ. கொல்கத்தாவும் தோத்துடுச்சு போன மேட்ச் கரெக்டா. சென்னை கிட்ட தோத்தாங்க.
இவங்களும் கேகேஆர் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்களும் கேகேஆர் குஜராத் தான் டாப்ல இருக்காங்க. அதான் இவங்களும் குஜராத் குஜராத் இவங்க டிசி கிட்ட தோத்துட்டாங்க. ஓ லக்னோ டிசி கிட்ட. ஆமாப்பா நேத்து. ஓகே. சோ 2 பேரும் அடி வாங்கியிருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட பேட்டிங் கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. லக்னோ கிட்ட அவங்க கிட்ட பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. சப்போஸ் நாளைக்கு இன்ஜுரி எல்லாம் சரியாயி வந்துட்டாங்கன்னா லக்னோ கிட்ட போலிங் நல்லா இருக்கும். இவங்க கிட்ட போலிங்கும் நல்லா இருக்கு. இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அதனால வந்து வின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வின் பண்ணி டாப்ல தான் இருப்பாங்கன்றது கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்க எனக்கும் தோணுது. நானும் கேகேஆர் தான் நினைக்கிறேன். கேகேஆர் தான் போறேன். ஓகே, அந்த மேட்ச்ல ஃபேண்டசி பிக்ஸ் போயிடலாமா? ஃபேண்டசி பிக்ஸ் போயிடலாம். சுனில் நாராயணா விட முடியாது, ஓப்பனிங் வேற ஆட போறாரு கேகேஆர்ல. அவர் ஆனா இந்த ஷோல்டர் ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னு தெரியல. லாஸ்ட் மேட்ச் ஷோல்டர் பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தாரு, பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் பேட்டிங் ஆடுறப்ப. வந்து அது என்ன ஆயிருக்கும்னு தெரியல. ஸ்டில் அவர் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இந்த பக்கம் 2 ஓப்பனர்ல ஒருத்தர், அந்த பக்கம் 2 ஓப்பனர்ல ஒருத்தர், கண்டிப்பா சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது சொல்லணும்னு அடுத்த மேட்ச் போயிடலாமா? இல்ல அவ்வளவா எதுவும் இல்ல. எல்லாரும் நல்லா காட்டானுங்க, சுத்துவானுங்க. இந்த பக்கம் ரிங்கு, ரசல், அந்த பக்கம் இவரு யார் அவரு? ஆமா, ரசல் கூட நல்ல கேப்டன்சி ஆப்ஷன் தான். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இந்த சீசன். பவுலிங்லயும் விக்கெட் வேற அடிக்கிறாரு. அந்த பக்கம் பூரான், திடீர்னு பதோனி இல்ல மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். ஸோ 2மே நல்ல ஒரு டஃப்பான மேட்சா தான் இருக்கும். இன்னும் ஒண்ணுன்னா திடீர்னு ஸ்டார்க்கு 4-5 விக்கெட் எடுத்துட்டா நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. இன்னும் எதுவும் ஃபயர் கொடுக்காம இருக்காரு. அந்த ஃபயர் நாளைக்கு பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவரும் வந்து அப்டமன் ஏரியால புடிச்சிட்டே பண்ணிட்டு இருந்தாரு சிஎஸ்கே மேட்ச்ல. மேபி நாளைக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அது வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓவர் வெயில் தாங்க முடியல அவங்களால அப்படிங்கிற மாதிரி, சென்னை வெயில். ஓகே ஓகே, அடுத்த மேட்ச் போயிடலாமா? போயிடலாம். அடுத்த மேட்ச் சிஎஸ்கே. நாளைக்கு நைட் மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ, எல் கிளாசிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா லாஸ்ட் ஃபியூ சீசன் அப்படிலாம் போல, எல் கிளாசிகோ மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் ஒன் சைடட் கேம்ஸ் மாதிரி. இப்போ 2020 ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா 5 வாட்டி சென்னை ஜெயிச்சிருக்காங்க, 3 வாட்டி எம்ஐ ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஓவரால் ரெக்கார்ட்ல வந்து சிஎஸ்கே விட எம்ஐ தான் டாப். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா கேப்டன், ருத்துராஜ் கேப்டனு. ஸ்ட்ரெயிட்டாவே எனக்கு கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணணும். ஆனா எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு, மும்பை வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. அவங்க ஒரு ரோல் ஆன்ல இருக்காங்க வான்கடேல. அந்த மொமெண்டமோட சேர்த்து வின் பண்ணிடுவாங்களோன்னு கூட தோணுது. ஏன்னா அவங்க பேட்டிங் ஃபயர் பயங்கரமா இருக்கு. சிஎஸ்கே பவுலிங் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பத்திரானா ஆடுவாரா தெரியல. துஷார்லாம் மாட்டிப்பாரு, பிளாட் ட்ராக்கு. ஸோ மும்பை ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீ சொன்ன மாதிரி அவங்க அதிகமா பண்ணிருக்காங்க மும்பை. நீ சொன்ன மாதிரி மும்பை தான் சிஎஸ்கே அடிக்கும் 2016 தான். ஆனா அதுல 2-3 வாட்டி ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க மும்பை. அதுதான் அவங்களுக்கு லீடே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு பாயிண்ட் சொன்னப்ப துஷார் பிளாட் ட்ராக் மாட்டிப்பாருன்னு, அதை சேஞ்ச் பண்ணிதான் சிஎஸ்கேவே. யார் நம்ம மொக்க வாங்கிடுவாங்கன்னு நினைப்போமோ அவங்க நல்லா பண்றாங்க, யார் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் போன டீம் சிஎஸ்கே. நாளைக்கு அன்னைக்கு ஆடின மாதிரி அதே ஃப்ளோ ஆடுவாங்களா, இல்ல அன்னைக்கு போட்டோமா அதே ஃப்ளோ போடுவாங்களா? ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. பும்ரா ஒரு 4 ஓவரா 20 ரன் ஆடு, விக்கெட் விடாது போதும். மிச்சம் 16 ஓவரா 200 ரன் ஆடு, 220 வந்துச்சு டார்கெட். அந்த தாட்ல தான் வந்து இறங்குவாங்களே. அது கமெண்ட்ல சொல்லின்னு இருக்காங்க. எந்த டீமும் பண்ண மாட்டாங்க, சென்னை பண்ணுவாங்க. அது கன்ஃபார்ம். இல்லையா முடியுமா, ரச்சின் ரவீந்திராவை கவுண்டர் அட்டாக் பண்ண சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் பார்த்து பும்ரா கிட்ட கவுண்டர் அட்டாக் பண்ணதே இல்லைண்ணா. ரொம்ப நாளா சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் அவுட் ஆயிரும் தெரியலடா, ஒரு கவுண்டர் அட்டாக் போயிருங்கடா, அவுட் ஆனா பரவாயில்லடா, ஒரு சூப்பரா வாட்ச் இருக்கு காலகாலமா சொல்லி. ருத்துராஜ் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி துபாயில நடந்த சீசன்ல 2021 வெளுத்து வாங்கினாரு. ஒரே ஓவர்ல 3 6 நம்ம வச்சிட்டாரு பும்ரா. இல்ல மேபி கவனிக்கல. மிடில் ஓவர்ஸ். ஓகே, நான் பவர் பிளேல கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாவே அவரு ஆஃப். அவள்தான். இப்போ இந்த வருஷம் மத்வாலியா நம்ப முடியல, அவரை அழிச்சு விட்டாங்க பவர் பிளே என்னென்னவோ பண்ணி. ஸோ அவரும் ஒரு ஸ்ட்ராங் பவுலர் இல்லை. பும்ரா மட்டும்தான். பும்ராவை பிடிச்சிட்டா அந்த டீம் ஒண்ணுமே இல்லை. பேட்டிங்கும் வந்து
டிம் டேவிட நம்புறோமோ இல்லையோ ஷெப்பர்டை கொஞ்சம் நம்பி ஆகணும். அந்த பையனுக்கு வீக் கண்டுபிடிக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு முஸ்டாபிசர் போய் ஆடி இருக்காரு அங்க போயிட்டு கரேபியன்லாம். அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அந்த பையனை பார்த்துப்பாரு. மற்றபடி நம்ம அங்கிள் அப்புறம் கூட அந்த குட்டி பையன் கிஷான் அவன்லாம் வந்து இவங்களே பார்த்துப்பாங்க. மேபி தேஷ்பாண்டே முஸ்டாபிசர் போட்டுருவாருன்னு தோணுது. ஒன்னு அடி வாங்க வாய்ப்பு இருக்கு, இல்ல செம்ம ஸ்பெல்லு போட வாய்ப்பு இருக்கு. எது நடக்கும்னு தெரியல, பார்க்கலாம். நான் சென்னைக்கு தான் போவேன். மும்பை வாய்ப்பு இல்லை. மும்பை அந்த ஸ்லோ வின் பர்சன்டேஜ் மெயின்டைன் தான் பண்ணுவாங்க. அதுல சென்னை 7 ஆடி 3 வின் பண்ற மாதிரிலாம் போக மாட்டாங்க. இப்போ 6ல 3 நினைக்கிறேன். 6 ஆடி இருக்காங்க, 3 வின் பண்ணி 3 அப்போ 6ல 3 அந்த மாதிரிலாம் சென்னை வரைக்கும் போனது இல்லை, போக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே. கேப்டன்சி ஆப்ஷன் போயிடலாமா? போயிடலாம், கேப்டன்சி போயிடலாம். ரச்சின் ரவீந்திரா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிளாட் ட்ராக்கு, ஸோ அவரு பிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா திலக் வர்மா இல்ல ஸ்கை போலாம். அதுக்கே இவங்க 3 பேரே ஓகேங்கிறியா நீயும்? ஓகே ஓகே சரி, ஓகே. அப்ப நாளைக்கு மேட்ச் ப்ரிவியூவோட நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. பை. ரொம்ப நேரம்